சார் இப்போ இந்த வழக்கு இதனுடைய பின்னணியில் ஒரு அதிமுக பிரமுகர் அவர் அவரை தொடும் பொழுது அந்த அடிதடியிலிருந்து அதில் தாங்க பிரச்சனையாக வருது. அந்த நபர் அதிமுகலேருந்து நீக்கப்படுகிறார். அவர் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு அவரோட ப்ரொஃபைல். சே நோ டு ஜாஃபர் சாதிக்கு பிறகு இவங்க ஆரம்பித்த கூத்து சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. அது ரொம்ப தவறான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. தப்பு பண்ணுறவன் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஒரு கட்சி கஞ்சா விற்காது. கஞ்சா விற்கிறவன் திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பான், பிஜேபியில் இருப்பான், காங்கிரஸில் இருப்பான், என் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட இருப்பான். ஆனால் ஒரு கட்சி அதை செய்யாது. இவங்க குறுகிய அரசியல் நலனுக்காக திமுக மேலே இருக்க வெறுப்பை எப்படி கக்குறதுன்னு தெரியாமல் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே ஜாஃபர் சாதிக்குனாங்க. இன்றைக்கி திரும்புது. கர்மானு இருக்குல்ல, அப்படி வச்சிருக்கிறவரே மாற்றாரு. ஆக்சுவலாக இது திமுக அதிமுக சண்டையை அதை சுருக்காதீங்க. இது எந்த கட்சியுமே கஞ்சா விற்காதுங்க, எந்த கட்சியுமே போதைப் பொருளை கடத்தாது. ஆனால் போதைப் பொருளை கடத்துறவன், கஞ்சா விற்கிறவன், பாலியல் தொழிலில் ஈடுபடுறவன் கட்சியில் இருப்பான். அவனுக்கு அது ஒரு முகமூடி. அதை எதிர்கட்சிங்க பயன்படுத்துகிறதும் இப்போ நம்ம இது பண்ணாங்கல்ல, யார் அந்த சார் பண்ணாங்கல்ல. ஒரு கட்சியை கொண்டு போய் இம்ப்ளிகேட் பண்ண முடியாதுங்க. ஆனால் அதை 2 பேருமே பண்ணுறாங்க. அது பாலிடிக்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க இந்த விஷயங்களை பயன்படுத்துகிறாங்கன்னும் போது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி நீக்கிறீங்கன்றதான் ஒரு கட்சிக்கான அழகு. அதில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம், எதிர்கட்சியாக இருக்கும்போது வாய்ப்பு குறைவு. எனவே இது திமுக அதிமுக சண்டை இல்லை தேவேந்திரன். இது தமிழ்நாடு 2 விஷயம் தேவேந்திரன். ஒன்று, இது நாடு தழுவிய அளவில் உலகம் பூரா இருக்கக்கூடிய கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.